இவர டை எங்க போய் அவர்கிட்ட அதுக்குள்ள வச்சு தொலைஞ்சிட்டாமா. இப்போ 160 டைக்கு நான் இதில் 200 அரிக்கி டை ஒன்று இது மிச்சம் 40 அரிக்கி 40 அடுத்த அண்ணன் வரக்குள்ள தரணும் வச்சிருந்து. சரியா தருவியா? உண்மை தானே? என்ன சாப்பிட்ட காலையில்? சோறு சாப்பிட்டா? தலை கட்டு இல்லையா பிள்ளை? அம்மாட்ட தலை கட்டி ஓடியாங்க. என்ன காதில் தோடு இல்லையா பிள்ளைக்கு? ஏன் தோடுங்க கோழியெல்லாம் என்ன முட்டை விட்டு கோழியன் இன்னும் விடல என்ன பாப்போம் ஒருக்கா வாங்க பார்த்துட்டு திறந்து விடுதீங்களா? இந்த வீடியோ போட்டது புறா எப்படி வேலை பார்த்தீங்களா? அவன் நம்மளோட வீடியோ எங்கே வரைக்கும் வேலை செய்துட்டு பாருங்க. போலீஸ் உத்தியோகஸ்தரங்களோட ஒரு அனுமதி எடுக்கிறதுக்காக வேண்டி அப்போ அந்த அண்ணா 25,000 அனுப்பியிருந்தாங்க. அடுத்ததாக லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு தம்பி இப்போ தான் அவர் போனதாம் நிறைய கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன்னா என்னால் முடிஞ்ச ஒரு சிறிய தொகை பணத்தை நான் தரேன், அடுத்த கட்டமாக என்னால் முடிஞ்ச உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு 4,000 காசாக போட்டிருந்தாங்க லண்டன்ல இருந்து. அந்த தம்பியினுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் 235. அடுத்தது பார்த்துட்டீங்களா? என்ன என்ன சாப்பிட்டு கடலை எவ்வளோங்கியாச்சு அப்படியானே? சரியா. நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாதி எம்எஃப்ல எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நமக்கு நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கரடினாறு என்கின்ற ஒரு மெயினில் நின்று கொண்டிருக்கிறோம். இது கரடினாறு ஜங்ஷன். இப்போ இங்கேருந்து அக்ஷயனுக்கு நாங்கள் ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறதுக்காக போகிறோம். அதாவது அக்ஷயன்ற வீடியோ நாங்கள் போட்டிருந்தோம் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி. அதற்கு பிறகு வீடியோ போட்டதுக்கு பிறகு நிறைய உதவி திட்டங்கள் அக்காவுக்கு கிடைச்சது. அதாவது நேரடியெல்லாம் தனிப்பட்ட அண்ணாவங்க ஒரு நிறைய அண்ணாவங்க நிறைய அக்காவங்க செய்தவங்க எனக்கா செய்தவங்க. அப்போ நாங்களும் எங்களால் முடிஞ்ச உதவி செய்திருந்தோம். அதையும் தாண்டி நிறைய பண உதவி அக்ஷயனுக்கு கிடைச்சது. அப்போ அதில் ஒரு கட்டமாக வாழ்வார உதவியாக இவங்களுக்கு ஆடு வளர்ப்பு செய்து கொடுக்க போகிறோம். இந்த ஆடு வாங்குறதுக்காக தான் நாங்கள் இங்கேருந்து போக போகிறோம். உருகாமம் இருந்து அக்கா அவங்க இப்போ வந்திருக்காங்க. நான் வரும்போதே கால் பண்ணி சொல்லிட்டான் நான். அப்போ அந்த கோயிலில் இப்போ கரடினார் ஜங்ஷனில் நின்று கொண்டு இருக்காங்க. இப்படியே நாங்கள் கரடிநாத்தில் ஒரு இடத்த ஆடு இருக்குது, ஆடை வாங்குறதுக்காக போக போகிறோம். உண்மையிலே பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு வீடியோ எடுத்துட்டு ஒரு இடத்த இடைப்பாரி கொண்டு இருந்தேன், ஒரு மர நிழலில் இடைப்பாரி கொண்டு இருந்தேன்னா. அப்போ நான் நிற்கிறத பார்த்துட்டு அக்ஷயன் ஒரு கோயிலில் பொங்கல் சாப்பிட்டு கொண்டு இருந்த அக்ஷயன் என்ன கண்டுது. அப்போ என்னோட கதை கொண்டு என்னோட உதவிக்கு கொண்டு வந்திருந்தார். அப்போ ஆரம்பத்தில் நிறைய பேர் எல்லாம் வீடியோ பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்களுக்கு தெரியாது, நான் அதில் சொல்கிறேன். அப்போ அக்ஷயன் தம்பி என்னோட பேசணுன்றதுக்காக வேண்டி பேசி அவரோட கஷ்டத்தையெல்லாம் சொல்லியிருந்தார். உண்மையிலேயே நான் கூட எதிர்பார்க்கல அக்ஷயனுடைய வாழ்க்கை மாறுவாண்டு. அவருடைய வாழ்க்கை அந்த ஒரு வீடியோவிலே மாறிட்டுது. எனக்கு அப்படிதான் சொல்லலாம். என்ன சொல்றீங்க? அவரே தான் நான் எங்களுக்கு கொடுத்து வச்சிருக்காரு. அதான் என்னண்டு கேட்டா இப்படி எங்களுக்கு சரியான கஷ்டமா இருந்தாரு. இப்ப அவரு சொல்லி அனுப்ப நீங்க எங்களுக்கு உதவி செஞ்சு தந்தீங்கன்னா அதான் அக்ஷயன் மருமகன் என்ன சொல்லணும், தம்பி கூப்பிடுற இவர் மாமா மாமான்னு கூப்பிட்டு கதை என்ன சின்ன சின்ன கதை இல்லை, கதை கடவுளை கழிச்சு கொண்டே இருப்பார். எப்படி சந்தோஷமா இருக்கியா? சந்தோஷமா இருக்கி. அப்ப என்ன சொன்னா ஆரம்பத்துல மாமாவோட பேசும்போது நீங்க நினைச்சினீங்களா உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்குமெண்டு நினைச்சினீங்க? என்ன உதவி கிடைக்கும்னு நினைச்சினீங்க? என்ன உதவி கிடைக்கும்னு நினைச்சினீங்க? சாப்பாடு தருவாங்க. சாப்பாடு தருவாங்கன்னு நினைச்சேன்னு. இப்போ நீங்க இப்போ இവിടത്തെ நின்று கொண்டு இருந்தீங்க. இப்போ ஒரு அரை மணி தேவை ஒரு மணி தேவை கிட்ட அவங்க நின்று கொண்டு இருந்தவங்க. என்ன சொன்னா மழை காரணமாக நாங்கள் கொஞ்சம் வாரத்தில் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டது. என்ன சொன்னா வெள்ளாவளியிலிருந்து இங்கே வார தூரம் கொஞ்சம் தூரம் தானே, அதில் கொஞ்சம் வாரத்தில் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டது. அப்போ அம்மா அக்ஷனுக்கு என்ன வாங்கி தந்தவங்க? சாப்பாடு. சாப்பாடு என்ன சாப்பாடு வாங்கி தந்து? என்ன சாப்பாடு வாங்கி தந்தவங்க? பிஸ்கெட் மட்டும் தானா? பிஸ்கட் சோடா. அப்போ எவ்வளோ அம்மாட்ட காசு வாங்கின? போய் எவ்வளோ வாங்கின காசு? 500 ரூபா கொடுத்தவ மிச்சம் 400 தந்தாங்க. 100 ரூபாய் வாங்கி சாப்பிட்டீங்கல்லே. இப்போ அம்மா எவ்வளோ காசு வச்சு பேசிக்குள்ள? 1000 ரூபா. 1000 ரூபாய் வச்சுக்காங்கன்னு. அப்போ பரவாயில்ல. அண்ணாவுக்கு சாப்பாடு வாங்கி தருவீங்களா? அண்ணன் இல்லை மாமா. சரி ஓகே. பார்த்துட்டீங்களா நாங்கள் இப்போ ஆடை வாங்குறதுக்காக போவோம். அப்போ அக்காவுக்கு வாழ்வாதார உதவியாக நாங்கள் ஆடு வளர்ப்பு செய்து கொடுக்க போகிறோம். அப்போ அக்காட்ட கேட்டிருந்தோம் நாங்கள் என்ன செய்து தரேன், கோழி வளர்ப்பு எதுவும் செய்து தருவா, இல்லை மாடு வாங்கி தருவா, இல்லை ஆடு வளர்ப்பு எதுவும் செய்து தருவா, இல்லை வீட்டோட ஏதாவது கடை விற்பனை செய்யக்கூடிய மருந்து வாங்கி தருவான்னு கேட்டிருந்தேன். ஒரு கடை போடுற மாதிரி. அக்கா சொன்னாங்க இல்லை அப்போ கடையெல்லாம் போட்டு அவ்வளோ வியாபாரம் போகாது தம்பி, எங்களுக்கு நீங்கள் ஆடு வளர்ப்பு செய்தாங்க, கோழியும் நாங்கள் வளர்க்கல, அதே மாதிரி மாடும் வளர்க்குற கொஞ்சம் எங்களுக்கு கஷ்டம். அப்போ எங்களுக்கு ஆடு வாங்கிட்டாங்கன்னா பார்த்துக்கொள்வோம். தம்பி மூத்த தம்பியும் இருக்கார், அவரும் பார்த்துக்கொள்வார். அப்போ அம்மாங்களை சேர்ந்து நாங்கள் பார்ப்போம். அப்படின்றதுக்கு இணங்க நாங்கள் போய் ஆடு வளர்ப்பு நாங்கள் செய்து கொடுக்க போகிறோம்.
அந்த வகையில வந்து இப்ப குறிப்பிட்ட ஒரு தொகை பணத்துக்கு ஆடை வாங்கி கொடுத்துட்டு அடுத்த கட்டமாக வந்து அந்த ஆட்டுக்கு கொட்டில் அடிக்கிறதுக்காக வேண்டி ஏன்னா அந்த ஆடு வந்து இருக்கிறதுக்கு ஒரு இடம் ஒன்று அமைக்கத்தானே வேணும். அப்ப அதை அமைக்கிறதுக்காக வேண்டி கையில வந்து கொஞ்சம் பணத்தையும் கொடுத்துட்டு போறோம். இப்ப நம்மளே பக்கத்துல வந்து நின்று செய்யலாம், கொஞ்சம் தூரம் தானே. அப்ப அக்காவை நம்பிக்கை இருக்குது, நீங்க வந்து அதை கொஞ்சம் சரியான முறையில செய்து முடிக்கணும். சரியா? ஒரு 5 நாள் 6 நாளைக்குள்ள செய்து முடிக்கணும் எனக்கு. சரியா? அதுக்கு நாங்க கொஞ்சம் காசு வந்துட்டு போறோம், தகரம் இல்லாம வாங்கி. இந்த ஆடு வந்து இருக்கிறது ஒரு இடம் தானே. மற்றது நாங்க அடிக்கடி வந்து பார்ப்போம், மற்றது வீடியோ எடுத்து போடுவோம். இப்ப உங்களுக்கு உதவி செய்த உதவி சரியான முறையில் நீங்க பயன்படுத்துறீங்களா இல்லையான்றது. நீங்க அப்படி பயன்படுத்துறேன்னு சொன்னா விலங்குல நாங்க பாப்போம் நாட்டை பாப்பீங்க. சரி, இதுல இருந்து நீங்க இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும். சரியா? சரி, ஓகே. நம்ம ஆடை பார்க்க போவோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ டயர் பிடிக்கணும். நீங்க எல்லாரும் பாரதி வாகனம் இல்லையே, திரும்ப நம்ம ஆடை வாங்கினாலும் கொண்டு வரதுக்கு மானம் காரம் இல்லையா? நான் போய் பார்த்து நாங்க வந்துட்டு இல்லையா இல்லையா? ஏற்கனவே சொல்லியிருந்தா ஆட்டோவுக்கு சொல்லி இருக்கலாம். நான் சொன்னேன் தானே ஒரு ஆட்டோ டயர் பிடிக்கணும். அவர்தான் இல்லையா? நான் போய் பார்த்தேன். அவர்தான் இல்லையா? நான் போய் பார்த்தேன். என்ன செய்யற அவரது கடையில கொஞ்சம் கேட்டு பாப்போமா? சரி, ஓகே. நாங்க இப்ப இந்த வீடியோ படத்துல முடிச்சுட்டு அப்படி ஒரு ஆட்டோ டயர் பிடிச்சிட்டு இப்ப போக போறோம். போயிட்டு அங்க ஆடு வாங்கும் போது இந்த வீடியோ நான் தொடர்றேன். நாங்கள் இப்போ ஆடை வாங்குறதுக்காக போகிறதுக்கு எடுத்து நாங்கள் என்னென்னு சொன்னால் அந்த ஆடை வாங்கிட்டு ஒரு வாகனத்தில் ஏற்றிட்டு போவே இல்லாத இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு இல்லாது, அது சட்ட விரோதம். அதனால் வந்து இப்போ அந்த ஆட்டோக்கார அண்ணாவும் மற்றது அக்ஷயனுடைய அம்மாவும் வந்து உள்ளே போயிருக்காங்க போலீஸ் உத்தியோகஸ்தர்களோட ஒரு அனுமதி எடுக்கிறதுக்காக வேண்டி. அப்போ உள்ளே போயிட்டு வந்ததுக்கு பிறகு நாங்கள் இப்போ ஆடை வாங்க போகிறோம். அப்போ நான் அக்ஷயன் இந்த வழியை நின்று கொண்டிருக்கிறோம், கரடினாறு போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி நின்று கொண்டிருக்கிறோம். அவங்ககிட்ட வந்து ஒரு அனுமதி எடுத்துட்டு நம்ம அந்த ஆடை வாங்கிட்டு இன்னொரு போறோம். என்ன சொன்னா தச்சமே நம்ம இப்போ இந்த வாகனத்தில் ஏற்றிட்டு போகும்போது யாராவது பிடிச்சாங்கண்டா அப்புறம் வந்து அது பெரிய பிரச்சனை. எல்லாரும் வந்து அதுக்கு பிறகு நம்ம அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்றதை விட இப்பவே நம்ம ஒரு சரியான ஒரு அணுகுமுறை அணுகிறது நல்லது தானே அப்படின்ற மாதிரி நினைச்சு இப்போ நான் தானே வந்து அவங்கள வந்து உள்ள போக்காட்டிருக்கேன். அவங்க வந்து அனுமதி எடுத்து வந்ததுக்கு பிறகு இப்போ கரடிநாதிலிருந்து ஒரு பக்கத்தில் ஒரு 2-3 கிலோமீட்டர் தான் வரும் இருந்தும் அப்போ நம்ம ஒரு சரியான ஒரு அணுகுமுறை உண்டு. இப்போ அவங்கள உள்ள போக்காட்டி அவங்க வந்ததுக்கு பிறகு போகும். பிள்ளைங்க என்னண்டு நேத்து அரசு பிள்ளை எடுத்துட்டேன். அரவாசி பிள்ளை எடுத்து இல்ல என்ன பிரச்சனை படிக்கலையா போய் அன்னைக்கு நேத்து மட்டும் படிக்கல. அப்ப அதெல்லாம் பிள்ளை எடுத்தா நல்லா படிக்கணும் வீராப்பா. நான் இது சின்ன இல்ல 20 பாடல் நான் சரி எடுப்பேன். சின்ன சொல்லு டீச்சர் முதல் சொல்லி தரா தமிழ் நல்லா இருக்கு. உடுப்பு என்ன ஸ்பைடர்மேன் அது யார் வாங்கி தந்தது? டீச்சர் வாங்கி தந்தவா? உடுப்பு பார்த்து நீங்க போட்டு பார்த்து வாங்கி தந்தது. இந்த வீடியோ போட்டது புரா எப்படி வேலை பாத்தீங்களா? அவ நம்மளோட வீடியோ எங்க வரைக்கும் வேலை செய்துட்டு பாருங்க. வீடியோ போட்டதுக்கு பிறகு உங்களோட டீச்சர் வாங்கி தந்தவங்க. நம்ம டீச்சர் எல்லா டீச்சரும் காட்சி போட்டு வேண்டி இருந்தாங்க. எல்லா டீச்சரும் டீச்சர்ஸ் மாதிரி பேர் சொல்லுங்க பாப்போம். கிசானிகா டீச்சர், குவனா டீச்சர், இன்னொரு டீச்சர் சுசா டீச்சர், கிசானிகா டீச்சர். வேற என்னென்ன பண்ணி தந்தாங்க உங்களோட டீச்சர்ஸ் மாதிரி? அவ்வளவு தான் பண்ணி தந்தாங்க. அப்ப இந்த ஒரு ஸ்பைடர்மேன் ஷர்ட்டும் இந்த ஷார்ட்ஸ் தான் பண்ணி தந்தது. இது அக்காவுக்கு உடுப்பு நிறைய உடுப்பு அக்காவுக்கு எனக்கு. அக்காவுக்கு உங்களுக்கு உடுப்பு வாங்கி தந்தேன்னு அம்மா கொண்டு பண்ணி தரலையா? என்ன அம்மாவுக்கு என்ன பண்ணி கொடுக்கல. பண்ணி கொடுக்கலன்னு வேற படிக்கிற புத்தகம் காப்பி ஒன்றும் பண்ணி தரலையா? பண்ணி தரலையா? சரியா. ஏன்னா வாட்டா காடும் பெருசா நார வாட்டா அது அந்த அன்னைக்கு வந்து வேண்டி தந்தவங்க. வேண்டி தந்தவங்களா? நம்ம நேரடியாக வந்தாங்களே பெரிய வாட்டை வாங்கி தந்தீங்க அவங்களே. தேஞ்சு போய்தானே. சரி. அப்ப காலையில என்ன சாப்பிட்டு? காலையிலயா சேத்தானியும் பிஸ்கட்டும் பிடிச்சா? சரியா. அப்ப ஆடு வாங்கி தந்த ஆடை பாப்பீங்களா இல்ல படிப்பீங்களா? ஆடை மதியத்துல ஆடை பார்த்துட்டு 5 மணிக்கு கொண்டு அடைப்போம். நாங்க என்ன சொன்னா ஆடு வாங்கி தந்தா ஆடை பாப்பீங்களா இல்ல படிக்கிறதுக்கு கவனம் செலுத்துவீங்களா? 5 மணிக்கு அடைச்சு போட்டு நம்ம படிப்பேன். நல்லபடியா. சரியா. ஆடா அம்மாவும் அண்ணாவும் பாப்பாங்க. நம்ம டைம் கிடைக்கிறனையும் நம்மட பொருளை நம்ம பார்க்கத்தான் வேணும். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் அனுபவப்படத்தானே வேணும். அப்ப ஆடையும் பார்க்கத்தான் வேணும், வளர்க்கத்தான் வேணும். அப்ப படிப்புல கவனம் செலுத்தணும். ஒவ்வொரு நாளும் 5 மணிக்கெல்லாம் புத்தகம் தூக்கணும். சரியா? சரியா. அப்ப அம்மாக்கள் வர சொன்னவங்க போல உள்ளுக்குள்ள போனாக்கள் காணல இன்னும்
உள்ளுக்குள்ள போனவங்களை காணல. போய் நம்ம அடுத்து நின்றோம். ஓ ஓஎஸ்ல வேணும் போனது. என்ன ஓஎஸ்ல வேணும் போனது. ஓசிட்ட வேணுமாண்ணா? ஓஎஸ் ஆகணும். ஓஎஸ்லாம் தெரியும் என்ன பார்த்தா நான் அப்போ வேற ஏதாவது பாக்குறவங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புறீங்களா அக்ஷய்? வேற ஏதாவது பாக்குறவங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புறீங்களா? என்ன சொல்ல புரியல? நன்றி நன்றி சொல்ல புரியல. அவ இப்ப கோயிலுக்கு போறலையா? போய் பொங்கல்லாம் சாப்பிடுற இல்லையா? இல்ல. ஏன்? அம்மா செத்தாரு. நம்ம அப்பா அம்மா செத்து. அதுக்கப்புறம் போறல இந்த கோயிலுக்கு தொடக்கு என்ன? இன்னைக்கு அம்மாக்கு தெரியாம போயிட்டார் கோயிலுக்கு. அம்மா தெரியாம கோயிலுக்கு போனா? இல்ல அம்மா தெரியும். தெரியும். அது தொடக்குன்னு தெரியாம கோயிலுக்கு போயிட்டேன். தொடக்குன்னு தெரியாம கோயிலுக்கு போயிடல. சரி சரி. என்ன சொன்னா நான் நிறைய வீடு அப்படியே காய்ச்சி கொண்டே நிற்கும். சரியாண்டா இப்போ ஒரு சில பதிவை வந்து உங்களுக்கு அப்படியே காட்டுவோன்றதுக்கு அப்படி பதிவு விட்டுருந்தாங்க. அப்போ இந்த வீடியோ நாங்கள் கூட தடவை முடிச்சுக்கொள்ள என்ன சொன்னால் காட்டும் லாங்காக போயிடும். அப்போ அக்ஷயனுடைய அம்மாவும் மற்ற அந்த ஆட்டோக்கார அந்த அண்ணா வந்தது பிறகு நாங்கள் அங்கே போயிட்டு அந்த ஆடை வாங்கும்போது வீடியோவை தொடர்றோம். இந்த ஆடுகளை தான் இப்போ இவங்களுக்காக நாங்கள் இப்போ வாங்கி கொடுக்க போகிறோம். நான் நினைச்சேன்னா ஐயா வந்து இந்த ஆட்டுக்குரிய முதலாளி உண்டு. ஆனால் ஐயா வந்து முதலாளி இல்லை. ஐயா வந்து ஆடு மேய்க்கிறவர் ஆகலாம். அப்போ முதலாளி எங்கன்னு கேட்டேன். உங்களோட முதலாளி எங்க ஐயா? அவர் சென்றாடி அவர் சுவாமியில கட்டி வரையில வித்து காய கொண்டு வச்சுமே வித்து காசு கொண்டு வச்சு என்னன்னு சொன்னா அந்த முதலாளியோட வந்து அக்காவங்க வந்து இதற்கு முதலே வந்து பேசிட்டாங்களாம். அக்காவங்க வந்து பேசிட்டுதான் கண்டிப்பா அக்காவங்க சொன்னாங்க நாங்களும் வந்து விலை பேசல. அப்ப நீங்க யாராக வந்து நீங்க எவ்வளவு விலை சொன்னவங்க கூட முதலாளி நாட்டுக்குரிய முதலாளி? அவரு சொன்னவரு 80,000 கட்டவங்கண்ணா. நானும் அண்ணாமட்டு கேட்டுட்டு சொன்னோம் இப்படி எங்களுக்கு ஒரு உதவி செஞ்சு தரப்புறாங்கன்றது சொன்னோம். அந்த ஆட்டோ வந்து பாத்துட்டு போங்கன்ட்டு சொன்னாங்க. அப்ப நீங்க விலை குறைக்கலையா? ஏன்னு கேட்டா எல்லா இடத்தையும் இப்படி விலை தான் கூடி இருக்குண்ணா. விலை கூடி இப்ப அவர்த்துல ஒரு ஆள் சொன்னாங்க சின்ன ஒரு பொட்டையாம் 15,000 அப்படி சொல்லுவாங்க ஆட்டுக்கு. 16,000 அப்படி சொல்லுவாங்க. 16,000 எனக்குமே வந்து சரியான விலைகள் தெரியாது. இப்ப இந்த சிவலை ஆடும் மற்றது அந்த சிவலையோட வந்து அந்த குட்டி அந்த நிக்குது அந்த குட்டி ஆடு. மற்றது வந்து அந்த கருத்தாடு வந்து குட்டி தாய்ச்சா ஐயா சொல்ற குட்டி தாய்ச்சி போட்டு அந்த போட்டு எத்தனை நாள் குட்டி போகும்? ஒரு 2 மாதம் போடும். 2 மாதம் போடும். அப்ப அது வந்து குட்டி தாய்ச்சி ஆடு. இதுவும் குட்டி தாச்சி அது குட்டி அதை குட்டி தான் அது. இந்த இந்த இதுல குட்டி தான் அது. இது குட்டி தாச்சி இதுவும் குட்டி தாச்சி. அப்ப 2 குட்டி தாச்சியும் 1 குட்டி போட்டிருக்கேன். 1 குட்டி போட்டிருக்கு 2 குட்டி தாச்சி. அப்படின்னு சொன்னா விலை ஓகேன்ற மாதிரி எனக்கு பாடுது. ஏன்னா பாரு என்ன 2 மாதம் குட்டி போடும் உங்களுக்கு. குட்டி போடும். குட்டியா தண்ணி போட்டு ஒத்த குட்டி அம்பம். அப்ப இது 2 போடும். இது வந்து ரெட்டை குட்டி போடுற ஆடு. அது வந்து ஒத்த குட்டி நல்லா கண்ணி போட்டது. அப்ப அதில் வந்து ஒத்த குட்டியா முதல்ல அது போடும். அப்ப இந்த ஆடுற குட்டி வந்து அந்த அன்னைக்கு அங்கால அப்ப 80,000 தான். என்ன குறைக்க மாட்டீங்களா? அவங்க குறைக்க மாட்டாங்க. நான் சொல்லிட்டேன் நான் கல்யாணம். சரி சரி ஓகே. அதுக்கு நான் சொல்லிட்டேன். நான் அருளோன்னுட்டு சொல்லிட்டேன். நான் அவர் இன்னும் போட்டு நான் கேட்டு பார்க்க சொன்னார். நான் உங்களை பார்த்தீங்கன்னா எனக்கு குறைக்கிறேன் அவங்ககிட்ட சொல்லி போட்டேன். காலையில் சொல்லி போட்டோம் நான் போன இடத்துக்கு. பாருங்க எவ்வளோ இருக்குண்டி. எவ்வளோ இருக்குது? 80 சரி சந்தோஷமா தானே கொடுங்க. ஏன்னா அவங்களும் வந்து இதுல வந்து ஒரு வளர்ச்சி அடைஞ்சு பெரிய ஒரு முதலாளி ஆகணும். அவங்களுக்கு நான் வேற அறுந்து போடுறேன் உங்களுக்கு தாமஞ்சி இந்த ஆடு அப்படியா நாடு வேறு நான் தான் வச்சு வளர்த்தேன். அது நான் தான் மேய்ச்சினா நல்ல ஆடு. அடுத்தது அடுத்தது என்னன்னு சொன்னா ஒரு ஆட்டோ வந்து ஆயர் பிடிச்சி வந்தாங்க. அதையும் வந்து வெளியே கட்டு தெரியுமா? கொஞ்சம் வாங்க தம்பி அண்ணாவன் தெரியல கொஞ்சம் வாங்க. என்னடா எல்லாமே வந்து நம்ம பேசிடணும் தானே. இப்ப கரடிநாத்துல இருந்து இப்போ இந்த ஆட்டை வந்து குருவாமத்துக்கு கொண்டு கொடுக்கணும். நீங்க கரடிநாத்துல இருந்து இவங்களை ஏத்திட்டு வந்து நீங்க அப்ப ஆயிரக்காசு என்னமா நம்ம பேசல நம்ம வந்துட்டோம். எதா இருந்தாலும் பேசுறது இல்லை தானே. குருவாமத்துக்கு வந்து கரடிநாடு சந்தையில இருந்து 1000 எடுக்கிறேன். அங்கிருந்து வந்து இப்போ ஆடு ஏற்றிட்டு போறது தானே. இப்போ ஆக்கள் மட்டும் பண்ணா கூட ஒரு 1300 எடுக்கலாம். ஆடண்டா கூட கொஞ்சம் 1500 2000 எடுக்கணும்னா 1500 தான் கேட்கணும். சரி ஓகே. ஒரு உதவி திட்டம் சொல்லக்குள்ள நானும் கொஞ்சம் வேத்தனி போகணும். ஆட்டோ வந்து நான் சொல்லி செய்யறது எந்த தொழிலையும் பார்க்கணும். ஒரு உதவி என்றக்குள்ள அந்த உதவிக்கும் ஏற்ற மாதிரி நான் செய்யணும். அதனால இப்போ 2000 எடுக்கிறது ஒரு 1500 கேட்கணும். 1500 சரி. நாங்களும் வந்து அவங்கள்ட்ட வேற பேசல. நாங்கள் இப்போ ஆட்டோ இல்லாமல் கிடந்து அலைஞ்சு திரிஞ்சு
பிறகு வந்து ஒரு அண்ணாட்ட வந்து ஒரு நம்பர் எடுத்துட்டான். அண்ணா தம்பின்னு தெரியல, கோல் எடுத்து வந்தவங்க. அப்போ அதற்கு வந்து பெரிய ஒரு நன்றி என்ன உங்களுக்கு. இந்த ஆட்டோலாம் ஆடுமே கஷ்டப்பட்டுனாங்க இருந்தும் ஆடு 4 ஆடை ஏற்றி போகணும், ஆக்கள்லாம் ஏற்றி போகணும், பிரச்சனை இல்லை, 1500 ரூபா கொடுப்போம். பாருங்க எவ்வளோ இருக்குண்டு. 1500. சரி ஓகே. அடுத்தது ஐசன், ஆடு பிடிச்சிருக்கீதா? ஆடு பிடிச்சிருக்கியா? ஆட்டுக்குட்டி பிடிச்சிருக்கியா? தூக்கி பார்க்கலையா? தூக்கி பாருங்க. சரி, ஆடுகளையும் பார்க்கணும், எல்லாம் படிக்கணுமா? சரியா? அப்ப அக்கா என்ன நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப என்ன சொன்ன, உங்களுக்கு ஆடு எல்லாம் பிடிச்சிருக்குதா? பிடிச்சிருக்குது. இந்த ஆடுகளை கவனமா பார்த்து ஒரு தொழில முன்னேற்றம் அடைஞ்சு நீங்க வந்து இன்னொரு குடும்பத்துக்கு உதவி செய்யணும். உங்களோட பகுதியில் இருக்கிற உருகாமம், கோப்பாவாடி இந்த பக்கம் நிறைய கஷ்டப்பட்டா கொடுக்காங்க. உதவி செய்வீங்களா? செய்வீங்களா? எத்தனை நாளைக்குள்ள செய்வீங்க? இப்ப எனக்கு இப்ப நான் நல்லா இருந்தேன்டா, இப்ப அதே போல அவங்களுக்கு உதவி செய்வேன். அதான் இப்ப உங்களுக்கு வந்து நிறைய உதவி நாங்க செய்துட்டோம். இப்ப உங்களுக்கு வாழ்வாரம் இல்லாம செய்துட்டோம். நீங்க நல்லா தானே வேணும். அப்ப இன்னும் கட்டு போறீங்களா? அப்ப சரி, ஒரு 2-3 மாசத்தால இப்ப ஆடுகளும் வந்து நீ குட்டி எல்லாம் போட ஆரம்பிச்சிடும். சரி, ஒரு 6 மாசத்தியால ஒரு குட்டியோ ஒரு ஆடோ இன்னொரு ஆக்களுக்கு கஷ்டப்படுறாங்களுக்கு கொடுத்தாலும் அது ஒரு பெரிய உதவி தான். கொடுப்பீங்களா? அப்படி கொடுப்பீங்க. அப்ப நான் ஒரு 4 மாசம் 5 மாசம் கழிச்சு நான் உங்களுக்கு சந்திக்கு வருவேன். சரியா? அப்ப இதுல போடுற குட்டி ஒன்றுல ஏதோ ஒரு ஆட்டோ ஒன்று பிடிச்சி நம்ம இங்கே இதுவழி கஷ்டப்படுறாரு அவராளுக்கு பார்த்து ஆக்ஷனை வச்சு கொடுப்போம். சரியானே? சரி, அப்ப நல்லா பார்த்துக்கொள்ளணும். மற்றது ஆடு ஓடிட்டு கள்ளம் களவெடுத்து போய் தான் நாய் பிடிச்சிட்டு இந்த கதையெல்லாம் வரக்கூடாது. சரியா? நாங்க அடிக்கடி வந்து பார்ப்போம். சரியா? சரி வாங்க போவோம். நான் பேசுறது என்ன குற்றமா? இல்ல. சரி வாங்க போவோம். கயிறு வாங்கண்ணே. கயிறு வாங்கி தரமே. வாங்க. வருங்க போம். இல்ல என்னமா சனிஜாட மகள் தானே நீங்க? சனிஜா பிள்ளை தானே? என்ன இங்க படுத்துறீங்க? எங்க இங்க வருங்க. எங்க போறீங்க? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டா என்ன சாப்பிட்ட? காலையில சோறு சாப்பிட்டா? தலை கட்டு இல்லையா பிள்ளை? அம்மாட்ட தலை கட்டி தோடிவாங்க. என்ன காதல தோடு இல்லையா பிள்ளைக்கு? ஏன் தோடுங்க வீட்டு இருக்கா? தோடை எடுத்து வாங்க பாப்போம். அண்ணா பார்க்க போறேன் தோட. உங்களோட தோட அந்த வீட்டுக்கார பிள்ளையிற மகள் இது, அதாவது சனிஜா பிள்ளை. அந்த வீடோட இடந்தி நம்ம வீடியோ பார்த்துட்டு நீங்க நினைக்கிறேன் அந்த பிள்ளையோட மகள் தான் அந்த ஓடி போற வாழ். அப்ப கொட்டில் இருக்கு எனக்கு ஆட்டுக்கு. அப்ப கொட்டில் தேவையில்லை, அடிக்க தேவையில்லை. கோழி கூடா? பிள்ளை ஸ்கூல்ட்டு வந்தீங்களா? ராகுல் எங்க டைய காணல? டை இல்லையா? எங்க டை தொலைஞ்சிட்டா? வாங்கிருக்கீங்களா? அவன் புதுசு டை வாங்க இல்லையா? டைக்கு எவ்வளவு? 150 ரூபாயா? அப்ப டை இல்லையா? காசு வாங்க. காசு இல்லையா? டை வாங்க. கேட்டீங்களாமே வாங்கிட்டு. எவ்வளோ டைக்கு? 160 ரூபாயா? 160 ரூபாய் டைக்கு. டை வாங்க காசு கொடுக்கலையாக்கா நீங்க? இது யாரு மகன்? இது அக்கட மகன் தானே? வாங்க நீ வாங்கல. நீங்க கிட்ட வாங்க தம்பி. நீ வாங்கல. நீங்க வேற யாரும் உங்களுக்கு? நீ வாங்க கிட்ட. உங்களோட ஃப்ரெண்டா அவரு ஒன்றதானே படிக்கிறீங்க? இல்ல அவர் வேற, நான் வேற. வேற டை எங்க? இப்போ அவரை டை அதுக்குள்ள வச்சு தொலைஞ்சிட்டாமா? இப்போ 160 ரூபா டைக்கு. நான் இதில் 200 ரூபா இருக்கு. டை ஒன்று வாங்கி இது மிச்சம் 40 ரூபா இருக்கு. 40 ரூபா அடுத்த அண்ணன் வரக்குள்ள தரணும் வச்சிருந்து. சரியா? தருவியா? உண்மை தானே? சரி, அப்போ அடுத்த அண்ணன் வருவேன். டையையும் காட்டணும்,
எனக்கு மிச்சம் 40 ரூபா காசு தரணும். சரியா சரியா ஆ சரி. அப்படி இல்லை 40 ரூபாய்க்கு நீங்கள் நான் வேண்டி சாப்பிடுங்க. ஆனால் டை அடுத்த வரும்போது பண்ணணுமா? சரியா? அப்போ ஆட்டை கொண்டு போய் தற்காலிகமாக இப்போ இந்த கூட்டுக்குள்ளாம் விட்டுருக்குது இந்த ஆறு. அப்போ வரும்போது கயிறெல்லாம் வாங்கி வந்து நாங்கள் கயிறு வாங்குறதுக்கு ஒரு 1000 ரூபா. சரியாக்கா? அப்போ என்ன சொன்னால் அப்போ ஆட்டுக்கு தேவையான அந்த காலையை அடிச்சிடுங்க. அதுக்கு பிறகு நான் என்ன தரேன். அப்போ அடுத்த திரும்ப வருவோம் பார்க்கறதுக்கு. அதுக்குரிய இப்போ எவ்வளோக்கு நீங்கள் பலகை வாங்கிருக்கீங்க, எவ்வளோக்கு தகரம் வாங்கிருக்கீங்க, எல்லா பில்லும் வந்து எனக்கு தரணும். சரியாக்கா? இப்போ 5, 10, 15, 20,000 தாங்க. இது 20,000 ஆட்டு கால் அடிக்கிறது. மிச்சம் வந்து நீங்க கரண்ட் எடுக்கணும் சொன்னீங்க. கரண்ட் எடுக்கணும். இப்ப காசு தந்தா நீங்க சுவரா கரண்ட் எடுப்பீங்க. நாங்க சுவர் நீங்க தந்தீங்கன்னா நாளைக்கு நான் போவேன் செங்கடிக்கு போயிட்டு சாமான்களை வாங்கிட்டு வந்து அப்ப சரி அடுத்த தடவை கூட கரண்டோட தான் இருப்போம் வீட்டுல. சரி ஓகே. அப்ப அதுக்கு சின்ன ஒரு உதவி தந்துட்டு போறோம். சரிண்ணா. 26,500 26,550 ரூபா இருக்குது. இப்போ நீங்க அந்த பைப் எல்லாமா எடுத்து நீங்க எல்லா வேலையிலையும் கம்ப்ளீட் பண்ணுங்க. இதுல வந்து காசு மிச்சம் வரும். என்னன்னு சொன்னாக்கா அதிக அளவா நீங்க செலவழிச்சு பேரிங் பண்ண தேவையில்லை. சரியா? நார்மலா ஒரு 2 பிளக் வச்சுட்டு மற்ற முன்னுக்கும் சைட்ல 2-3 பல்ப் போடுற மாதிரி உள்ளுக்குள்ள பல்ப் போடுற மாதிரி செட் பண்ணுங்க. சரியா? இப்ப காசு இதுல மிச்சம் வரும். அப்ப அந்த வகையில 26,500 ரூபா 550 ரூபா இருக்கான். 25 26,550 பாருங்க. கண்டி பாருங்க அவ்வளவு இருக்குண்டு. $25,550 இருக்கு. 650 ரூபா. 25,000 26,000 26,550 ரூபா இருக்கு. 26,550 ரூபா. சரியா? அப்ப அந்த வகையில வந்து அக்ஷயன் தம்பிக்காக வேண்டி மொத்தமாகவே 1,29,000 ரூபாய் பணம் கிடைச்சது இவங்களோட வாழ்வார் உதவிக்காக வேண்டி. அப்ப நாங்க வந்து ஆடு வந்து வாண்டி கொடுத்துட்டோம். மிச்சமாக வந்து இருக்கிற காசுக்கு வந்து அந்த பயரிங் வேலைகள் செய்யறதுக்காக வேண்டி கொடுத்துருக்கோம். ஏன்னாக்கா கரண்ட் எடுக்கிறதுக்காக வேண்டி. அடுத்தது இந்த ஆட்டுக்கு வந்து கொட்டில் ஒன்று அடிக்கணும். அப்ப அதுக்காக வேண்டியும் வந்து 20,000 ரூபாய் காசு கொடுத்துருக்கி. அப்ப ஆட்டுக்கு வந்து 80,000. ஆடு வாங்கினதுக்கு 80,000. அயற்காசு வந்து 1,500. அப்ப மீதமாக உள்ள காசை வந்து நான் அக்காவோட கையில வந்து ஒப்படைச்சாச்சு கொடுத்துருக்கோம். அந்த வகையில இந்த உதவி யார் செய்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு அக்கா. அவங்களுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் 331. அவங்களோட சொந்த இடம் வந்து ஹண்டி. அப்போ 5,000 ரூபா போட்டிருந்தாங்க. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா கனடாவில் இருக்கக்கூடிய முரளி என்கின்ற ஒரு அண்ணா வந்து 50,000 ரூபா பணத்தை அனுப்பியிருந்தாங்க. அடுத்ததாக பிரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணா, பேர் குறிப்பிட விரும்பாத ஒரு அண்ணா, உண்மையில வந்து தொடர்ச்சியான பல உதவிகளை செய்து கொண்டிருக்காங்க. அந்த அண்ணாவுக்கு வந்து மிச்சம் கோடான கோடி நன்றிகள் அண்ணா. அந்த வகையில் அந்த அண்ணாவுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் 410. அந்த அண்ணா வந்து 25,000 அனுப்பியிருந்தாங்க. அடுத்ததாக லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு தம்பி, இப்போதான் அவர் போனதாம், நிறைய கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன்னா என்னால் முடிஞ்ச ஒரு சிறிய தொகை பணத்தை வந்து நான் தரேன், அடுத்த கட்டமாக வந்து என்னால் முடிஞ்ச உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு 4,000 ரூபா காசை போட்டிருந்தாங்க லண்டன்ல இருந்து. அந்த தம்பியினுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் 235. அடுத்தது பார்த்துட்டீங்களா? என்ன என்ன சாப்பிட்டு கடலை விழுங்கியாச்சு அப்படியானே? சரியா. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா சவுதியில் இருக்கக்கூடிய தர்ஷிகா என்கின்ற ஒரு அக்கா வந்து 5,000 ரூபா போட்டிருந்தாங்க. அந்த அக்காவினுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் 137. கனடாவில் இருக்கக்கூடிய கரண் என்கின்ற ஒரு அண்ணா வந்து 30,000 ரூபா அனுப்பியிருந்தாங்க. அடுத்தது ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய மீனா என்கின்ற ஒரு அக்கா வந்து 10,000 ரூபா அனுப்பியிருந்தாங்க. இப்போ டோட்டலாக வந்து 1,29,000 ரூபா. அடுத்தது வந்து இவங்களுக்கு வந்து நாங்கள் வீடியோ போட்டதுக்கு பிறகு இன்னும் மேலே உதவியெல்லாம் கிடைச்சது. தனிப்பட்ட ரீதியெல்லாம் வந்து செய்திருந்தாங்க. அடுத்தது ஆஸ்திரேலியாவில் இருந்து பார்சல் அனுப்பியிருந்தாங்க. இப்படியா பல உதவிகள் இவங்களுக்கு கிடைச்சிட்டு உண்மையிலே பார்த்துட்டீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் இவங்களுடைய வாழ்க்கை மாறுமான்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்தது. எனக்கு வந்து சந்தேகம் தான். நான் கூட எதிர்பார்க்கல உங்களுடைய வாழ்க்கை மாறுமெண்டு. அந்த ஒரு வீடியோவில் உங்களுடைய வாழ்க்கையே மாறுது எனக்கா மாறிட்டு. அப்போ பார்த்துட்டீங்கன்னா உண்மையிலே வந்து அதற்கு கோடான கோடி நன்றிகளும். அதற்கு காரணம் பார்த்து கொண்டு இருக்கிற நம்முடைய உறவுகள் தான். அவங்க வந்து வீடியோ பகிர்ந்து உதவி கிடைக்க பெரிய ஒரு ஆதரவு தந்து இப்போ நிறைய உதவிகளை செய்திருந்தாங்க. அந்த நிறைய உறவுகள் நேரடியெல்லாம் வந்து அப்போ இந்த 1,29,000 ரூபாய் காசு சேர்ந்துருக்கா. காசு சேர்ந்து இப்போ நம்ம வாழ்வார் உதவியெல்லாம் செஞ்சுட்டோம். உங்களுக்கு கரண்ட் எடுக்கிறதுக்கு மிச்சமாக காசு தந்துட்டோம். ஏன்னா இந்த உதவியை செய்த இந்த அண்ணாவங்க, அக்காவங்க, தங்கச்சி ஆக்கள், தம்பி ஆக்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க? நன்றி சொல்றதுக்கு அவங்க செஞ்ச உதவி நன்றி அவங்களுக்கு. அவங்களோட தங்கச்சி மாதிரி அக்கா மாதிரி நான் நன்றி சொல்றேன் அவங்களுக்கு. கோடான கோடி புண்ணியம் கிடைக்கவங்களுக்கு நன்றி அவங்களுக்கு. அவங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணும் சொல்றீங்க. ஓமண்ணா.
ஓகேக்கா, உண்மையில் வந்து இந்த உதவி செய்த அண்ணாவங்களுக்கு வந்து எங்களுடைய மக்கள் நாயகன் யூடியூப் சேனல் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமில்லை நம்முடைய இந்த வீடியோ பகிர்ந்து உதவி கிடைக்க ஆதரவு தந்த உறவுகளுக்கும் நன்றிகள். அப்போ அச்சேந்தம் என்ன சொல்லி விரும்புகிறீங்க? இந்த உதவியை நிறைய மாமாவங்க, சித்தப்பா, பெரியப்பா, அண்ணா, தம்பின்னு சொல்லி நிறைய பேர் செஞ்சுருக்காங்க உங்களுக்கு. அப்போ இந்த உதவி செய்த அந்த அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லி விரும்புகிறீங்க? நன்றி மட்டும்தானா, வேற ஒன்றும் இல்லையா? சரி, ஓகே, நாங்கள் அப்போ போயிட்டு வரோம். என்ன போயிட்டு வரோம். அப்போ அப்படியே வந்து சனுஜா பிள்ளை வந்து பக்கத்தில் நின்று கொண்டு இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து கோழி கூடை வாங்கி கொடுத்தாங்க. அந்த கோழி கூட்டை அப்படியே பார்த்துட்டு இந்த வீடியோவிலே பார்க்கத்தானே வேணும், பார்த்துட்டு இந்த வீடியோ படத்தை வந்து நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம். அச்சன் தம்பியும் நாங்களும் வந்து அப்படியே போகிறோம். போயிட்டு அந்த கோழி கூடைலாம் வாங்கி கொடுத்துனாங்க. என்ன மாதிரி வளர்க்காங்களா, எல்லாம் ஓகேவான்றதை பார்த்துட்டு நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். ஒரு புறா குஞ்சு வளர்க்குறாங்க. புறா குஞ்சு வளர்க்காங்களா? ஒன்றுல அவங்க தம்பிட்ட கொடுத்து புறா வளர்க்குறாங்க. புறா வளர்க்காங்களா? எத்தனை புறா? கொஞ்சம் குஞ்சு போயிடுச்சு. குஞ்சு பொறிச்சுதா? சனுஜாப்புல அவங்க அங்கே எனக்கு அங்கே போய் நம்ம சனுஜாப்புல வீடு இப்போ அவங்க வந்து இங்கே கொஞ்சம் இருக்கிறல்ல சொன்னால் வீடு வந்து ஃபுல்லாக வந்து டோட்டலாக உடஞ்சிட்டு. வணக்கம் சனுஜாப்புல. எங்க கோழி கூட அங்கே லெஞ்சு இருக்குது. இங்க சித்தியாங்க வீட்டில் வந்து வச்சிருக்கோம். இங்க வீடெல்லாம் உடஞ்சிட்டாலே இங்க இருக்குது. பெஞ்சானா ஃபுல்லாக இருக்கீங்க? விஷயமா இருக்கீங்களா? கோழியெல்லாம் என்ன முட்டை விட்டு கோழியல் இன்னும் விடல என்ன பாப்போம் ஒருக்கா வாங்க பார்த்துட்டு. திறந்து விடுதீங்களா? இந்த இருக்கிற நம்ம வாங்கி கொடுத்த கோழி கூடு பாருங்க. அப்ப பக்கத்துல எந்த இருக்கிற கூடு? தம்பியோட புறா கூடு. அவங்களோட தம்பியோட புறா கூடு. புறா வளர்க்கீங்களா? இனி பெரிய ஒரு முதலாளிகளா நீங்க? சரி, பிறகு சந்தோஷம். அடுத்த என்ன சொன்னா, நாங்கள் இந்த கோழி கூடு வாங்கி கொடுத்துட்டு பிறகு வீடியோ போட்டதுக்கு பிறகு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் ஒரு சிலவங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அந்த கோழிக்கு வந்து உகந்த காற்றோட்டம் போகிறதுக்கான இடவசதி இல்லை, கோழிகள் வந்து இறந்துரும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. கோழிகள் இது இறந்தது 14 அப்படி இருக்கு. 14 அப்படி இருக்கு. பாருங்க, என்ன சொன்னால் நாங்கள் வாங்கி கொடுத்த கோழி வந்து பிராய்லர் கோழி இல்லை, இது வந்து நாட்டுக்கோழி. அப்போ எல்லா பிரச்சனைகளுக்கும் தாக்கு பிடிக்கும். என்ன அது மட்டும் இல்லை, பார்த்துட்டீங்கன்னா பல இடவுக்குள்ளால வந்து சின்ன சின்ன இடவுகள் இருக்குது. இது பாருங்க, கிட்ட ஒன்று காட்டுங்க, சின்ன இடவுகள். மற்ற கீழே இல்லாமல் வந்து இந்த உள்ளுக்குள்ளேயும் காட்டுங்க. கீழே இல்லாமல் வந்து பல உள்ளுக்குள்ள கோழி கூடுகளை வந்து இடவு இருக்குது. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அந்த ஒவ்வொரு கம்புகளுக்கு இடையில வந்து கிட்ட நெருக்கி அடிக்கல, தள்ளி தள்ளி அடிச்சிருக்குது. அப்போ கோழிகளுக்கு தேவையான அந்த காற்றோட்டங்கள் மற்றது உள்ளுக்குள்ள வந்து அந்த தூங்குறதுக்கான வசதி எல்லாமே வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். என்ன அப்படிதான்? என்ன தங்கச்சி, மற்ற நாட்டு கோழிகள் வந்து அந்த அளவுக்குரிய பாதிப்புக்குள்ளாகாது. இப்போ சரி, என்னன்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு வீடு வேணுமா கட்டாயம்? இருக்கிற வீடு இல்ல அவங்களுக்கு. சித்தியாவோட வீடு இருக்கு. சித்தியாவோட வீட்டுல இருக்கு. இப்ப அவங்க வந்தவங்கன்னா நாங்க எலும்பு தானே அவங்க வர மட்டும் இந்த வீட்டுல இருக்கோம். அவங்க எங்க போய்க்காங்க? அவங்க ஐயங்கனில இருக்காங்க. ஐயங்கனில? ஐயங்கனில அவங்களுக்கு வீடு இருக்குதா? இல்ல, அவங்க அம்மா கிட்ட இருக்கு. அவங்க அம்மா கிட்ட இருக்காங்க. சரி சரி, ஓகே, நாங்கள் போயிட்டு வரோம். சரி பாப்போம், உங்களுக்கு முடிஞ்சா நாங்கள் இந்த வீடை கட்டித்தாரோம். எங்க கையில இல்லைன்னு விலங்குல இல்ல, உங்களையும் பார்க்கத்தானே வேணும். ஓகே, சரி, போயிட்டு வாருங்க. நம்பிக்கையோட இருங்க. உங்களுக்கு ஒரு வீடு கிடைக்குமென்ற ஒரு நம்பிக்கையோட இருங்க. சரியா? கடவுளை பிரார்த்திச்சு கொண்டு இருங்க. ஒன்றும் யோசிக்க வேணாமா? தம்பி வந்து வர பிறகு இன்னும் வரல பாருங்க, இன்னுமே வரல ஆள். சரிதாங்க, போயிட்டு வரோமா? சரி ஐஷன் வாங்க. சரி, ஓகே, பார்த்துட்டு நாங்கள் இந்த வீடியோ முடிக்கிற இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ முடிக்க போகிறோம். அப்போ அக்ஷன் தம்பி என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறீங்களா? ஏதாவது நன்றி சொல்ல விரும்புகிறேன். நன்றி? என்னதுக்கு நன்றி? ஆடு வாங்கி வந்ததுக்கு. ஆடு வாங்கி தந்தது நன்றி. சரி, ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். உண்மையிலே வந்து நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், வேறொரு உதவி திட்டமாக வந்திருந்தேன். நான் இந்த கிராமத்திற்கு வரும்போது பைக் வந்து ரிப்பேர் ஆக ஒரு வீதி ஓரமாக வந்து ஒரு மர இணையில் இருந்து அமர்ந்து கொண்டிருந்தேன் நான். அப்போ ஐசன் தம்பி என்ன வந்து வீடியோவில் பார்த்துருக்கார். கோயிலுக்குள்ளே நின்று ஓடி வந்து என்னோட பேசி அது பார்த்துருப்பீங்க, அப்படி தொடர்ச்சியாக சொல்லலாம். அந்த ஒரு வீடியோவில் தம்பி என்னுடைய வாழ்க்கையை மாறிட்டுது. இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறோம். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உண்மையிலே உதவி செய்த உறவுகள் அனைவருக்குமே வந்து நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் சனுஜா, அக்ஷயன் அண்ட் நான். பாய்.